உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ யமுனா வந்துட்டு அவங்களுக்கு பணம் வேணும், அந்த வீட்டை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக காவேரி கிட்ட சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க மாமியார் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் நான் வந்துட்டேன், கையை வீசிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டிகிட்டே இருந்தாங்கக்கா. அதெல்லாம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் அனுசரித்து இருந்துக்கலாம் இவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தாலும் கடைசியில் இப்போ உனக்கு வேணவே வேணாண்டா, டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ண சொல்லி நிவன் கிட்ட சொல்லிட்டாங்கக்கா. அதனால் நிவனும் வந்துட்டு என்ன சொல்லுவாரோ நான் பயந்துகிட்டே இருந்தேன். கடைசியில் நிவன் தான்க்கா இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாமா, எனக்கு அந்த மாதிரிலாம் தோணலை, அவள் பாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாருக்கா. ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் நிவனும் இது மாதிரி சொல்லிட்டாருன்னா நான் என்னக்கா பண்ணுவேன், எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் இல்லையா, அதனால தயவு செஞ்சு இந்த வீட்டை விற்று எனக்கு பணத்தை கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி யமுனா சொன்ன வார்த்தை காவேரி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்க வீட்டில் அங்கே ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதோ அவங்க யோசிச்சுட்டே இருக்கதை பார்த்துட்டு விஜய் போய் கேட்குறாரு, என்ன காவேரி ரொம்ப நேரமாக ஏதோ யோசிச்சுட்டே இருக்க, சாப்பிட்டியா, டேப்லெட் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் சாப்பிட்டேங்க, டேப்லெட் போட்டேன், எனக்கு வேற ஒரு யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, அக்கா வந்துட்டு இது மாதிரி குமரன் மாமா இங்கே கொண்டுட்டு வரணும், எனக்கு பணம் வேணும், நான் பெருசாக கடை போடணும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னா. ஆனால் யமுனா சொன்னதான் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படி என்ன சொன்னா யமுனா அப்படின்னு கேட்கும்போது இப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லை அவங்க நிவனோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி அவள் எதுவுமே கொண்டு வரலங்கிற மாதிரி ஏதோ பேசியிருப்பாங்க போல், திட்டியிருப்பாங்க போல். ஸோ அது கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டாங்களாங்க. இதை இப்போ தான் யமுனா என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னோடனே, டிவோர்ஸா அப்படியா, அப்போ நிவன் பிரதர் என்ன சொன்னாராம் அப்படிங்கிறாங்க. இல்லை நிவன்லாம் ஒன்றும் சொல்லலையா, நிவன் பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு டிவோர்ஸ்லாம் இப்போ நான் பண்ணுற மாதிரி இல்லைம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், நிவன் பிரதர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. எனக்கு நிவனை பற்றிலாம் சந்தேகம் இல்லைங்க, ஆனால் இவ திடீர்னு இப்படி வந்து சொன்னோன்னே தான் ஒருவேளை இப்போ நிவனும் என்னைக்காவது சொல்லிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்குமே இந்த விஷயத்தை யோசிக்கும் போது கில்ட்டாக தான் இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. ஏங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சரியான விஷ பாட்டிலாக இருக்கா, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா, நிவன் வந்துட்டு இப்படி லைஃப்பில் ஹாப்பியே இல்லாமல் இருக்கிறது, அப்படி ஒரு மாதிரி அவர் இருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோ, நிவன் எவ்வளவோ சொன்னார், இருந்தாலும் நான் தான் புரிஞ்சிக்காமல் அப்படி பண்ணிட்டேனோன்னு சொல்லிட்டு நிவன் பிரதரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது காவேரி, நம்ம பேசாமல் நிவன் கிட்ட பேசினா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. நானும் அதை பற்றி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்வீங்களோன்னு தான் யோசிச்சுட்டு பயந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. லூசு, இதில் என்ன இருக்குது, நம்ம பேசலாம் நிவன் பிரதன் கிட்ட, நாளைக்கே பேசலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, ஆனால் இங்கே வேண்டாங்க, வீட்டில் வரவழைச்சி பேச வேண்டாம், பாட்டி எல்லாருமே அப்புறம் என்னன்னு கேட்பாங்க, இந்த விஷயம் தெரிய வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே நம்ம வெளியில் கோயிலுக்கு கூட வர சொல்லி பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்துட்டு நிவனுக்கு வந்துட்டு காவேரி தான் கால் பண்ணுறாங்க. ஸோ காவேரி கால் வருது அப்படிங்கும்போதே இங்கே யமுனாக்கு ஒரு மாதிரி ஆகுது, இவன் இதுக்கு இப்போ நிவனுக்கு ஃபோன் பண்ணுறா, அதான் அவன் நல்ல வளகாப்புலாம் பண்ணுற மாதிரி பூ முடிக்கிற ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டாங்க, விஜய் கூட அங்கேயே போயிட்டாலேன்னு சொல்லிட்டு தொல்லை இல்லைன்னு பார்த்தா நிவன் கிட்ட எதுக்கு இவ பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க எரிச்சலாக கடுப்போடு அங்கே ஓரமாக நின்று பார்க்குறாங்க. ஸோ இவர் நிவன் எடுத்துகிட்டு சொல்லு காவேரி அப்படிங்கிறாரு. என்ன நிவன் பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வீட்டில் தான் இருக்கேன், ஏதோ கிளம்பிட்டுருக்கேன், என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, விஜயும் நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கோவிலுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கோவிலுக்கு, எந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பக்கத்தில் தான் பொன்னியம்மன் கோவிலுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே இவங்க நின்று ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ கோவிலுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா இப்போ விஜய் வராரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல, மொபைல் ஃபோனில் சொன்னது அவங்களுக்கு தெரியல. அப்போ காவேரி வந்து நிவனை வர சொல்லி ஏதோ பேச போகிறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே நிவன் கிளம்பி போனதுக்கப்புறம் இவங்க பின்னாடியே கிளம்பி போகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நிவன் வந்துட்டு போகிறாரு. அங்கே அதுக்கு முன்னாடியே வந்துட்டு விஜய் காவேரி ரெண்டு பேருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க நிவன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, என்ன விஷயம் கோவிலுக்கு வர சொல்லியிருக்கீங்க, ஏதாவது குட் நியூஸா என்ன அப்படிங்கிறாங்க. ஏன் பிரதர் குட் நியூஸ்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க கொஞ்சம் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜய் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உங்களை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் கில்ட்டாகவே ஃபீல் ஆகுது பிரதர், ரொம்ப சாரி அப்படிங்கிறாரு. அச்சோ என்னாச்சு பிரதர், ஏன் திடீர்னு வந்துட்டு இப்போ நீங்கள் சாரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே இப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லைன்னு யமுனா கூட நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாகவே இல்லை, அதை நினச்சி தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, நாங்கள் தான் அவசரப்பட்டோமோ, நான் தான் அப்படி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனோன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பின்னாடியே கிளம்பி வந்த யமுனா ஒரு மூலையில் நின்று அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்படி எட்டி
எட்டி பார்க்கும்போது பார்த்தா விஜயும் அங்கே கூட இருக்காரு. விஜய் மாமாவும் வந்திருக்காரு. ஆனால் இவங்க 2 பேர் தான் பேசிக்க போகிறாங்க ஏதோ தனியாக நினச்சி வந்தால் விஜய் மாமாவும் இருக்காரு. எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. இப்போ எப்படியாவது நம்ம அங்கே போகணுமே, போனால் தானே அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். விஜய் மாமாவும் இருக்காருன்னா எதை பற்றி பேசுவாங்க, வீட்டை பற்றி ஒரு வேளை பேசுகிறாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. இப்போ திரும்ப விஜய் சொல்கிறாரு, ரொம்ப சாரி பிரதர், அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு டிவோர்ஸ் வேறு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லி ஃபீல் பண்ணதா காவேரி என்கிட்ட சொன்னா. சரி அதான் என்ன ஏதுன்னு பேசிடலாம் ஒரு வார்த்தை உங்ககிட்டன்னு சொல்லிட்டு தான் வர சொன்னோம் பிரதர் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை பிரதர். அம்மாவுக்கு என்ன, அவங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஹாப்பியாக இருக்கணுமா, அவங்க அவங்க வைக்கிற செக் என்னென்னா, நான் யமுனாவை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே கூட வந்துட்டு நான் உனக்கு எல்லா சொத்தையும் விற்று கொடுக்குறேன்டா, நீ இவ வேண்டவே வேண்டாம், இவளை விட்டுட்டு வாடாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா திருந்தவே மாட்டேங்கிறாங்க பிரதர், அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படியா சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, நீயே யோசிச்சு பாரு, ஏற்கனவே ராகினியை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவும் என்னை இதே மாதிரி தான் பிளாக்மெயில் பண்ணாங்க. நீ அவளை கல்யாணம் பண்ணியே ஆகணும், இல்லைனா நான் இப்படி பண்ணிக்குவேன் அப்படி பண்ணிக்குவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் என்னை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க. அந்த இடத்துலையும் என்னை பற்றி அவங்க யோசிக்கல, எனக்கு என்ன பிடிக்கும், ஒரே பையன் நீ ஹாப்பியாக இருக்கணும்னு மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர எனக்கு பிடிச்சதை என்கிட்ட இருந்தால் தானே நான் ஹாப்பியாக இருப்பேங்கிறதே பற்றி அவங்க யோசிக்கல அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரியை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போதே வந்து காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க, விஜய் வந்து காவேரியை பார்க்குறாங்க. உடனே நிவனும் இதை கவனிச்சுட்டு, அச்சோ பிரதர், நான் காவேரியை மட்டும் சொல்லலை, அப்போ நடந்த சுச்சுவேஷன் அவங்க எப்படி என்னை ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் இப்போ ஓகே புரியுது பிரதர் அப்படிங்கிறாரு. அப்படியே காவேரி அப்படியே பார்த்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ பாருங்கள், இப்போயும் யமுனா வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ லோன் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கேங்கிறதுக்காக நீ எதுக்கு அங்கே இங்கெல்லாம் அலையிற, நான் வந்து எல்லா சொத்தையும் விற்று நான் உனக்கு கொடுத்துட்றேன், இல்லைனா நம்ம ஹோட்டலே வந்து பாரு, ஆனால் இவன் மட்டும் உனக்கு வேணாம், நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இந்த பாயிண்ட்லேயே அவங்க வந்து நிற்கிறது தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மா இப்படி சொன்னதுனால தான் நீங்கள் யமுனாவை டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி, நீ கூட என்ன இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நிவன், அப்படி இல்லை, அவள் கொஞ்சம் சொல்லி ஃபீல் பண்ணா, சரி அதான் உங்ககிட்ட பேசிடலாமேன்னு தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, அவள் வந்து எனக்கு என்னை வந்துட்டு நான் வந்துட்டு அவள் மேலே இன்னும் எனக்கு அந்த மாதிரி லவ் எதுவுமே வரலை, அந்த மாதிரி அவள் நடந்துக்கவே இல்லை. ஆனால் அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் என்னை பிடிச்சிருக்கு. அம்மா வைக்கிற ஒரு இது என்னன்னா, சொத்துக்காக என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. ஆக்சுவலாக நடந்தது அது இல்லைல்ல, அதுக்கு முன்னாடியே அவளுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. ரெண்டாவது நான் பழகுனவ தான் எல்லாமே வந்து நான் அவளை லவ் பண்ணுறேன்னு நினச்சி அவள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டே வந்துட்டு அவள் மனசில் ஆசையை வளர்த்துட்டா. இந்த இடத்துல நானும் இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கேனோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சரி நம்மளும் அந்த இடத்துல ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கோமேன்னு சொல்லிட்டு நானும் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போது அது பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. மற்றபடி அவள் கூட இன்னும் நான் பழகலை, க்ளோஸாக இல்லையே தவிர எனக்கு அந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் தோணவே இல்லை காவேரி அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு டிவோர்ஸ் எதுவும் பண்ணிட மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ விஜயும் சொல்கிறாரு, சூப்பர் பிரதர், இதை தான் நான் எதிர்பார்த்தேன், நீங்கள் இப்படி தான் டிசைட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், அதே மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே டிவோர்ஸ் பண்ணாதீங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறதுக்கும் நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி நிவன் சொல்கிறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே யமுனா அங்கேருந்து கேட்டுகிட்டே இருந்துட்டு அந்த ஒட்டு கேட்டோம் அப்படிங்கிறத கூட மறந்துட்டு அவங்க வேகமாக ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு இவங்க போய் நின்ன உடனே இவங்க 3 பேருக்குமே ஷாக் ஆகுது. யமுனா எப்படி இந்த இடத்துல இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி. அப்போ உடனே நிவன் பார்க்குறாரு, நான் பாரு காவேரி, நான் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் யமுனா கிட்டே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நீ வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணன்றதை அவள் பார்த்தா, இப்போ நீ தான் எனக்கு கால் பண்ணி நான் உன்னை பேச வந்திருக்கேங்கிற மாதிரி என்னை நோட்டை விடுறதுக்கு தான் அவள் வந்திருக்கா. இப்போ அவளுக்கே தெரியாமல் இங்கே வந்து நின்றுட்டா, இது தப்பு தானே, இந்த விஷயம் தான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே சொல்லிடுறாரு. இதை கேட்டது விஜய்க்கே கோவம் வருது. என்ன யமுனா நீ பண்ணிட்டுருக்க அப்படின்னோடனே, சாரி மாமா அப்படிங்கிறாங்க. இதில் சாரி சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லையே, நீ தயவு செஞ்சு உன் எண்ணத்தை மாற்றிக்கோ யமுனா, திரும்ப அதே மாதிரி பண்ணிவிட்டு உன்னோட லைஃபே நீ ஸ்பாயில் பண்ணிக்காத, நிவின் பிரதரையும் ஹாப்பியாக இருக்க விடு, நீயும் ஹாப்பியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா, இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நீ தப்பாக தானே யோசிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அக்கா அப்படி இல்லைக்கா, நீ பேசணும்னு சொல்லி திடீர்னு கூப்பிட்டோன்னே நேற்று தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, நீ ஃபோன் தான் வந்துச்சா, அதனால தான் சரி என்ன பேசுவீங்களோன்னு ஒரு இதில் வந்துட்டேன்க்கா ஆர்வத்தில் அப்படிங்கிறாங்க. ஆர்வத்தில் வந்தேன்லாம் சொல்லாதக்கா யமுனா, இந்த மனசில் இருக்க உன் எண்ணத்தை வந்து தயவு செஞ்சு நீ மாற்று. அது எப்போ உன் மனசுலேருந்து அடியோடு போகுதோ அப்போ தாண்டி உன் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். நான் பாரு விஜய் கூட நான் ஹாப்பியாக தானே இருக்கேன், நிவனை வந்துட்டு நீயும் ஹாப்பியாக வச்சுக்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேக்கா, நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன்க்கா அப்படிங்கிறாங்க. ஸோ நிவன் எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இதுதான் இந்த பழக்கம் தான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ விஜய் தான் சமாதானப்படுத்துறாரு. விடுங்க பிரதர், சின்ன பொண்ணு தானே, அதான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார்ல, நம்மளும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டோன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு
பாரு யமுனா, நானும் உங்கள் அக்காவும் தனியாக இருக்கோம். நிவின் வந்துட்டு உன்னோட புருஷன். அதனால் நிவின் பிரதரை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணுமோ, உன் புருஷனை வந்துட்டு எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி நிவின் உன்னை நல்லாவே பார்த்துக்குவாரு. அதனால் நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி விஜயும் சொல்லிடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிவன் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது யமுனா வந்து அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. ஸோ காவேரி வந்து விஜய் கிட்ட லைட்டாக இப்படி கண்ணை காட்டுறாங்க. ஏங்க அவங்க 2 பேரும் ஏதாவது தனியாக பேசிக்கிட்டும், நம்ம வாங்க அந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க கண்ணை காட்டுறாங்க. உடனே விஜயும் வந்துட்டு சரிங்க பிரதர், கொஞ்சம் நேரம் நீங்கள் பேசிட்டுருங்க, நான் அதுவும் அங்கே போயிட்டு அந்த சாமி இன்னும் கும்பிடல, அதனால் காவேரி நானும் அங்கே போய் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறோம், நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டுருங்க, அந்த வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. நிவன் இருந்துட்டு இருங்க விஜய் நானும் வரேன் அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டுருங்க, அந்த வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் கிடைக்கணும், கொஞ்சம் மனசு விட்டு அவங்க பேசிக்கணுங்கிற மாதிரி இவங்க அந்த சைடு போயிடுறாங்க. ஸோ இவங்க நின்று பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ யமுனாவாக தான் போய் பேசுகிறாங்க. ப்ளீஸ் நிவன், என்னை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் நிவன், நான் ஏதோ சின்ன சின்ன தப்பெல்லாம் நான் பண்ணிட்டேன், இது எல்லாமே வந்து எங்கே நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் பண்ணிட்டேன் நிவன், இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு நிவன் சொல்கிறார், ரொம்பவும் பொறுமையாக எடுத்து சொல்கிறாரு. அதெல்லாம் ஓகே தான் யமுனா, நீ என் மேலே வச்சிருக்க லவ் எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் நீ பார்க்குற கண்ணோட்டம் தான் என்ன நீ சந்தேகப்படுறியோன்னு எனக்கு வந்துட்டு அது சொல்லிக்கிட்டே இருக்குது யமுனா, அதனால தான் வந்து உங்ககிட்ட பக்கத்தில் வந்து க்ளோஸாக பேசக்கூட எனக்கு தோண மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்க, காவேரி அக்கா பற்றியோ உங்களை பற்றியோ இனிமேல் நான் தப்பாக எப்பயுமே யோசிக்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸுங்க, இந்த கோவிலில் வச்சு சொல்கிறேங்க, இனிமேல் நம்மளோட லைஃப் நல்லபடியாக போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் சிரிச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் தூரத்தில் நின்று விஜயும் காவேரியும் பார்த்துட்டே இருந்தா, அப்பாடா இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாச்சு, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு அந்த மனசில் இருக்க கில்ட் போகணும் அப்படிங்கிறக்காக தான் இப்படி ஒரு ஸ்டெப்பை எடுத்து அவங்க 2 பேருக்குள்ளார ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இப்போ அடுத்து போக போகிற ட்ராக் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது வீட்டுக்கு வந்து தனியாக வந்துட்டு இப்போ காவேரி தான் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது டிசைட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீட்டு பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இவங்களோட லைஃப் தான் இப்போ வந்து அப்படியே நிற்குது. ஸோ இவங்களோட லைஃப்க்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் பில்டப் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட சின்ன ப்ரெடிக்ஷன் இது. ஸோ ஏற்கனவே யமுனாவும் சொல்லியிருப்பாங்க, இப்போ தான்க்கா வர வர நிவன் கிட்ட கொஞ்சம் சேஞ்சஸும் தெரியுது, நான் அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இனிமேல் வரப்போகிற ட்ராக் இந்த மாதிரி இருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட சின்ன ப்ரெடிக்ஷன். ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.